அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ இங்க பாருப்பா, கேமரா எப்படி வச்சிருக்கேன் பாரு, பொட்டு தெரியுற மாதிரி எந்த நேரமும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி வச்சிருக்கேன் பார்த்தியா, எப்படி செட் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க. அதுவும் அந்த ரூம் தெரியுது பார்த்தியா, அந்த ரூமில் யார் போனாலும் என்ன நடந்தாலும் அதை அப்படியே எனக்கு காட்டி கொடுத்தணும்ப்பா, நான் எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்லை பாண்டி, பொட்டு தெரியுற மாதிரி வச்சு என்னல பண்ணுறது, பொட்டுக்குள்ள இருக்கிற நகை தெரியுற மாதிரி வச்சிருந்தா தானே ஆகும், கேமராவை பொட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாமல்லங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நகை எங்கே இருந்தாலும் அது நம்ம கையில் இருக்கிற மாதிரி இல்லை, அது எங்கே இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பும் கிடையாது. ஒருவேளை பரணி ஜெயிச்சிட்டானா அந்த நகை அவ கைக்குள்ள சிக்கி போயிடுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இது என்ன நான் கொடுத்த ஐடியாவா, பூதம் காக்கிற மாதிரி நவைய காவல் காத்துட்டு இருக்கிறது நான் தாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்லை சவுந்தரம் போகிற போக்க பார்த்தா அந்த பரணி தான் ஜெயிச்சிருவா போல இருக்கே. ஐயோ நவையும் போயிட்டா நம்ம என்னலே சவுந்தரம் செய்யறது, பல கோடி மதிப்பாச்சு அந்த நகை, இப்போ எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோமே, என்னலே சவுந்தரம் செய்யறதுங்கிறாங்க. அதுதாக்கா நானும் யோசிக்கிறேன், நகையை வெளியே எடுப்பனா இல்லை தேர்தல் வேலையை பார்ப்பனா எனக்கு ஒன்றுமே புரியலையக்கா அப்படிங்கிறாங்க. ஏ சவுந்தரம் ரெண்டும் செஞ்சுதான் ஆகணும், என்ன வேணாலும் செய்ய, எவனையால் அடிச்சு ஒலையில போடணுமா அதையும் செய்ய, 10 பேர்த்த கொலை பண்ணி போடணுமா அதையும் செய்ய, ஆனா எலெக்ஷன்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சு தானே ஆகணும், எதையாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும், நல்லா யோசிங்கிறாங்க பாண்டியம்மா. வீட்டுல எனக்கு எதிராக எங்கெங்கோ போய் ஆக்கி போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார்களே, வீணா போனா இந்த கமிட்டி மெம்பர்ஸ்களும் எல்லாரும் எனக்கு எதிராக நிக்கிறானுங்களே, இவ்வளவு பண்ற அலப்பறையில அவனுங்களும் மாறவே மாட்டானுங்க போல இருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரம் இவனுக்கு எல்லாரும் மாறணும், இதே இவ்வளவு பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு பாரு, 50 பேரும் உன் பேச்சு கேட்டு ஆடுற மாதிரி நீ பண்ணியே ஆகணும் சவுந்தரங்கிறாங்க பாண்டிமா. 20 பேர்த்தையும் எப்படி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேங்கிறாங்க. சவுந்தரம் என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அத்தனை பேரும் உனக்கே ஓட்டு போடுற மாதிரி பண்ணணும், அதுக்கு வழிமுறை என்னவோ அதை பண்ணல அப்படிங்கிறாங்க பாண்டிமா. நல்லா யோசிங்கிறாங்க. ஆஹா பின்னிட்டிக்கா, உன்னையும் அறியாம நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டேங்கிறாங்க. நிஸ்மாவேல சவுந்தரம் நல்ல ஐடியாவா யோசிச்சுட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, மொத்த பேரையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா கொஞ்சம் செலவு பண்ண, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டிடலாம், அதுக்கப்புறம் அவங்க பேச்சு மாறாத நமக்கு ஏதோ ஓட்டு போடுவாங்கங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏப்பா அந்த கட்சியில எல்லாம் கூட்டணி கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சாங்களே அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்றியான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமாலே அதே தான் சனியா, நான் சில ஏற்பாடுகளெல்லாம் சொல்கிறேன், நீ இப்போவே மடமடன்னு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்கிறாங்க. சொல்லுங்கய்யா சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி சனியன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சனியனும் ஆமாஞ்சாமி ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு வழியா பாண்டியம்மா, சவுந்தரபாண்டி, சனியன், முத்துப்பாண்டி 4 பேருமா சேர்ந்து திட்டம் போட்டு முடிச்சிட்டாங்க. பரணி தூக்கமே இல்லாமல் திரும்பி பார்க்குறாங்க. சண்முகம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காட்டெருமை சைஸில் எப்படி நிம்மதியாக தூங்குறான் பாரு, இவனை தூங்க விடக்கூடாதுன்ட்டு கட்டையிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிறாங்க பரணி. நல்லா தூங்கிட்டு இருந்த சண்முகத்தை அப்படி ஒரு வேளால புரண்டி விடுறாங்க பரணி. சண்முகம் பதறி போய் எலி எலி எலின்னு கத்துறாங்க. டேய் கத்தாதடா, எலி இல்லை உன்னோட கிளி அப்படிங்கிறாங்க பரணி. உனக்கு என்னாச்சு, நடுராத்திரியில் எழுந்திரிச்சு வந்துக்கிட்டு எலி கிளின்னு வசனம் பேசிட்டு இருக்கிறியே, என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை சண்முகம், உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு தான்ங்கிறாங்க. ஏம்பல தூங்குறக்கூடாம நடுராத்திரியில் எந்திரிச்சா ஓட்டு கேட்பேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அது என்னோட இஷ்டம், நான் எப்போ வேணாலும் ஓட்டு கேட்பேங்கிறாங்க பரணி. சரி சரி நீ எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியான்னு கேட்குறாங்க. ஏ என்னமோ யாரோ சொன்னாங்களே, நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன்னு என்ன நடுராத்திரியில் வந்து கெஞ்சுறேன்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாடா கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீ என்னதான் இருந்தாலும் பாவம் இல்லையா, நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கணும் கெஞ்சணும், நீயும் ஓவரா சீன் போட்டு சரி போனா போகுதுன்னு ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். நீ எவ்வளோ கற்பனையை வச்சிருப்பேங்கிறாங்க. ஏம்பல என்ன அப்படியே நெஞ்சுக்குள்ள டார்ச்சல் அடிச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்கிறாங்க சண்முகம். சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிருக்கேன், உன் திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதாங்கிறாங்க பரணி. இப்ப சொல்லு, நீ எனக்கு ஓட்டு போடுவியே போட மாட்டியாங்கிறாங்க. சும்மாலாம் போட முடியாதுங்கிறாங்க. வேற எப்படிடா போடுவேன்னு கேட்குறாங்க பரணி. நான் இந்த பிரசிடண்ட் சண்முகத்தோட ஓட்டு உனக்கு வேணும்னா நீ எனக்கு என்ன செய்வேன்னு கேட்குறாங்க. உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரட்டுமாங்கிறாங்க பரணி. ஸ்கூல் படிக்கும்போது ஏமாத்துவியா அந்த மாதிரி இப்போ ஏமாத்தலான்னு பார்க்குறியா, என்கிட்ட மேலே ஏதாச்சும் சொல்லுங்கிறாங்க. அதுக்கு மேலேயா வேணா கால் அமுச்சு விட்டுமான்னு கேட்குறாங்க பரணி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேணா ஒரு பாட்டு பாடுன்னு கேட்குறாங்க சண்முகம். பாடணுமா, சரி அது ரொம்ப சிம்பிள்ங்கிறாங்க பரணி. ஆஹா இப்போ மட்டும் அவர் காதல் பாட்டு பாடி அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்தா அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷமா நினச்சிக்கிட்டு சண்முகம் சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா சிரிக்கிறேன்னு பரணி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாடு பாடு அப்படிங்கிறாங்க. சரி நான் பாடிட்டுமா அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பரணி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து முகமெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. ஏண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை வேர்வே சொல்லு எல்லாம் வடிதில்லை, சுத்தமாக வலிச்சு தொடச்சிட்டு உன்னோட பாட்டை ரசிக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் அவளோட எதிர்பார்க்குறாங்க. முருகனோட பக்தி பாட்டை சண்முகா உனக்கு குறையுள்ளதோ சண்முகா உனக்கு குறையுள்ளதோன்னு பாட அசத்துறாங்க பரணி. சண்முகம் எப்படா எந்திரிச்சு ஓடலான்னு பின்னாடி நிமிந்து போயிட்டு இருக்காங்க. பரணி பாடின பாட்டுக்கு சண்முகத்தினால என்ன பண்றதுனே தெரியாம தாக்கு பிடிக்காம வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து படார்னு கதவை நீக்கிட்டு வைகுண்டம் வீராக்காணி எல்லாரும் ஓடி வந்து நிக்கிறாங்க. ஏப்பா இந்த நேரத்துல நீ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா யாரோ ஒப்பர் வச்சீங்களே அதான் ஓடி வந்தேங்கிறாங்க வைகுண்டம். ஆமா ஒப்பரி வச்ச மாதிரி இருந்துச்சா, நான் பாடின மாமாங்கிறாங்க பரணி. வீராவும் கனியும் ஆச்சரியமா கேக்குறாங்க. என்ன
இது பாட்டாங்கிறாங்க. ஆமா இவ பாடினா தான் ஓட்டு போடுவானா, அதனால தான் நான் பாடினேங்கிறாங்க பரணி. ஏலே சண்முகம் இதெல்லாம் உன் வேலை தானேன்னு வைகுண்டம் கேட்குறாங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க சண்முகம். அப்ப அண்ணன் நோட்டு வேணும்னா பாடிடுவோம். வீராவும் கனியும் சந்தோஷமா பரணியை பார்த்து பாட ஆரம்பிக்கலான்னு பாட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே வைகுண்டமும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களும் ஜாலியா இன்னிசை போட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முகத்துக்கு வேற வழியே இல்லை. ஏதோ காதல் பாட்டு பாடுவா, உமா கொடுப்பா அப்படின்னு எல்லாம் கனவு கண்டு ஆசைப்பட்டு கொண்டிருந்த சண்முகம் இப்போ பக்தி பாட்டை கேட்டுட்டு அப்படியே முக்காடு போட்டு கொண்டுக்கிறாங்க. ஓடுற ஆட்டையே எப்படி முடுக்கிறதுன்னு தெரியல. இது கூட வந்து ஆடும் சேர்ந்து கும்மா குத்து போடுதான். அந்த கதையை இப்போ பரணி கூட சேர்ந்துக்கிட்டு வீராவும் கனி வைகுண்டம் எல்லாரும் சேர்ந்து தாளத்தோட தம்பட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்நாளையில நீ இவகிட்ட பாட்டே கேட்க மாட்டேனே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து எல்லாரும் போய் அவங்கவுங்க வாட்டுக்கு படுங்கடி அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரணி ஒரு பக்கம், சண்முகம் ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டாங்க. பரணி மறுபடியும் முழிப்பு வந்து முழிச்சு பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ மணி 3 தான் ஆகுதா? சே, இந்த தேர்தல் வந்தாலும் வந்தது, எலெக்ஷனில் நின்னாலும் நின்று சட்டுன்னு தூக்கம் தெரிஞ்சிருது. தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு உட்காந்து சண்முகத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆளை பாரு எப்படி நிம்மதியாக தூங்குறான்னு. இவனுக்கெல்லாம் கவலையே இருக்காதா? விடக்கூடாது, இவனையும் பேசாமல் எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு பரணி கீழே வந்து உட்கார்றாங்க. பரணி சண்முகத்தை பார்க்குறாங்க. பாவம் நாள் முழுக்க உழைச்சிருக்கான். சரி அவனாவது நிம்மதியாக தூங்கிட்டுமே அப்படின்னு ரசிக்கிறாங்க. இல்லை ரவுடி பையில மீசியை முறிக்க வச்சா நாங்கள் பயந்துடுவோம். ஊர் முழுக்க உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனால் எதுக்கும் பயப்படாமல் ஒருத்தி இருக்கா. அது யார் தெரியுமா? நான் தான். உன்னையே எழுப்பி விட்டு நல்லா அலற விடலாம். சரி போனா போகுது, நல்லா தூங்கிட்டுமேன்னு நானும் விடுறேன். சரி பாப்போண்டா, நீ எப்போ எந்திருக்கிறியோ அப்போ நான் எந்திரிச்சு உங்ககிட்ட நல்ல ஐடியாவை சொல்கிறேன்னு கொஞ்சம் பரணி அப்படியே சாஞ்சு அப்படியே கண்ணசந்து தூங்கிடுறாங்க. சண்முகத்துக்கு தூக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. இவன் என்ன நைட்டு பாடிட்டு அப்படியே உட்காந்து தூங்கிட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை எலெக்ஷனில் நிற்கிறோங்கிற பதட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சைகையால் பரணியை எழுப்பி விடுறாங்க. பரணி கண்மொழிச்சு பார்க்குறாங்க. டே எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் நீ பக்கத்துலேயே உட்காந்து உறங்கிட்டு இருந்தியான்னு கேட்குறாங்க சண்முகம். சண்முகம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா அப்படிங்கிறாங்க. ஏன் பசிக்குதான்னு கேட்குறாங்க. இல்லைடா என் கனவு முழுக்க அந்த சவுந்தரபாண்டியை தான் வந்துட்டு இருக்காரு. சவால் விடுறாரு, துப்பாக்கியால சொல்றாரு, பாம் போடுறாரு. உங்க அப்பனை விடவே உனக்கும் நல்லா முத்தி போச்சு போல இருக்குங்கிறாங்க. டேய் விளையாடாதடா, நிஜமாலுமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடாங்கிறாங்க பரணி. உங்க அப்பாரு ஒரு மொல்ல மாதிரி முடிச்சதுக்கு பிராடு பையான ஆத்திரம் பிடிச்சவேன்னு சொல்றாங்க சண்முகம். இரு 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 எங்க அப்பாரை பத்தி உனக்கே நல்லா தெரியுதுல்ல. குணம் இருக்கிற ஒரு கிரிமினல் எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்ன பண்ணுவாரு? அதையெல்லாம் நினைச்சா தாண்டா எனக்கே பயமா இருக்குதுங்கிறாங்க பரணி. எவ்வளவு அதையெல்லாம் நீ எதுக்கு நினைக்கிறேன்? அந்த ஆள் செய்தியெல்லாம் இது வரைக்கும் சரின்னு போயிட்டு இருந்தோம். இனிமே அந்த ஆள் செஞ்சதெல்லாம் என்னன்னு நாமளும் கண்டுபிடிப்போம். உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. டே இது ஒண்ணு சின்ன பிரச்சனை இல்லடா, பெரிய பிரச்சனை. அவர் பண்ற சீட்டிங்ல ஏதாவது ஒரு வழியில அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்னடா ஆகும்னு கேக்குறாங்க பரணி. அத்தை மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அது உன்னோட தோல்வியோ என்னோட தோல்வியே கிடையாது, அத்தையோட தோல்விங்கிறாங்க பரணி. பரணி உனக்கு எதுக்கு இம்புட்டு பையன்? நம்ம யார் மேல பாரத்தை போட்டு செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த அப்பா முருகன் மேலையெல்லாம் பாரத்தை போட்டு நம்ம வேலையை பாக்குறோம். எப்ப இருந்தாலும் அவன் தானே நம்மளை பார்க்க போறான். நீ தைரியமா படு, கண்டதையெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, தூங்கு பேசாம. எனக்கு சுத்தமா தூக்கமே போயிருச்சு. விடிஞ்சதும் போய் அம்மாவை போய் காலையில பார்த்துட்டு வந்துடலாமான்னு கேக்குறாங்க பரணி. உங்க அம்மாவையே எங்க அம்மாவையான்னு கேக்குறாங்க சண்முகம். எங்க அம்மாவை தாண்டாங்கிறாங்க. ஏன் போய் பார்த்து என்ன போகுது, அதுவே பாவம் அப்புறானிங்கிறாங்க சண்முகம். அந்த ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கு, அது என்ன செய்யும் பாவங்கிறாங்க. எங்க அம்மாவை பத்தி சும்மா நினைச்சிடாத, இந்த உலகத்திலேயே எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான்ங்கிறாங்க பரணி. அப்பா கூட எங்க அம்மா எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குது, அதுக்கு தான் தெரியுங்கிறாங்க. ஆமா உங்க அம்மா வாழ்ந்தா சரியா போச்சா? சொந்த அண்ணன் மட்டாட்டியே உங்க அப்பா ஏமாத்தி ஜெயிலில் அடைச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சதா? கூட அப்ப இருந்த அக்காக்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு கொலையே பண்ணி வச்சிருக்கு. அதையெல்லாம் உங்க அம்மா என்ன தெரிஞ்சா வச்சிருக்குதுன்னு கேக்குறாங்க. உலகத்திலேயே உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டது எங்க அம்மா ஒண்ணு, நான் ஒண்ணு, நீ ஒண்ணு, நம்ம 3 பேர் தவிர வேற யாருமே கிடையாதுங்கிறாங்க. இதுக்கு நடுவுல வேற எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, நீயும் படு நானும் படுக்கிறேங்கிறாங்க. பிச்சிருவன் ராஸ்கல், விடிஞ்சிருச்சு, போய் முதல்ல பல்லு விளக்கிட்டு வா, நான் போய் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க பரணி. எது விடிஞ்சிருச்சா? தூங்குன மாதிரியே இல்லையங்கிறாங்க சண்முகம். சண்முகம் மணியை பாக்குறாங்க. 3 தானே ஆகுது. ஐயோ இவளுக்கு என்னாச்சு? தூங்குறதுக்கு விட மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சண்முகமா எழுந்திரிச்சிடறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டுல முத்துப்பாண்டி வேறொரு போன் தயார் பண்ணிட்டாங்க. அங்க சிம்ம உடனே போட்டு பேசுற மாதிரி சனியனும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சனியா உனக்கு கூட அறிவு இருக்குல்ல, நல்லா ஏற்பாடு பண்ணிட்டே பாரு அப்படின்னு சவுந்தரபாண்டி பாராட்டுறாரு. அப்பா இந்த போன் ஆக்டிவாவோ பேசு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி போனை கொடுக்குறாங்க. இளைய சனியா லிஸ்டெல்லாம் ரெடியே இருக்கான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா போன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்றாங்க. சனியா அட்ரஸ் நம்ம என்ன பண்ண போறோம், போன் நம்பர் மட்டும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. போன் நம்பர் ஒவ்வொருத்தராக சொல்றாங்க. மாடசாமின்னு ஒரு நபருக்கு போன் பண்றாங்க. அவங்க கிட்ட பொம்பளை மாதிரி பேசுறாங்க சவுந்தரபாண்டி. மாமா என்ன தெரியலையா அப்படின்னு சொன்னதுமே அவர் உருகி போயிடுறாரு. என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியலையாங்கிறாங்க. உங்க குரலை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, ஆனா இன்னாருன்னு தான் தெரியலையேன்னு சொல்றாங்க மாடசாமி. எப்படி மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க, உங்களை நான் சந்திக்கணுமேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம் சொல்லுன்னு கேட்குறாங்க. உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு, எங்க வரணும்னு சொல்லு, நான் ஓடி வந்துடுறேங்கிறாங்க. மாமா பைபாஸ் ரோடு இருக்குதுல்ல, அங்க வளவன் ஹோட்டல் இருக்குதுல்ல, அங்க உங்களை பார்க்கணும் போல இருக்கு, அங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ஹோட்டலுக்கு எத்தாப்புல நான் இப்ப நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சவுந்தரபாண்டி செல்லக்குட்டிங்கிறாரு, முட்டாள் குட்டிங்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு மாடசாமி உன்னை பார்க்கணும் போல இருக்கு, இப்பவே பார்க்கணும் போல இருக்கு செல்லக்குட்டிங்கிறாங்க. மாடசாமி மாமா முக்கியமான விஷயம், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம வரணுங்கிறாங்க. ஐயோ இது எல்லாமா வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு செல்லக்குட்டி, யாருக்கிட்டையும் சொல்லாம நான்
வந்து நிற்பேங்கிறாங்க கடைசியாக மறுபடியும் ஒரு கூத்து பண்ணுறாரு. மாமா மாமா பக்கத்தில் யாரும் இல்லையலங்கிறாங்க. யாருமே இல்லடி செல்லக்குட்டிங்கிறாங்க. நல்லா உங்கள் காதுக்கும் கண்ணத்துக்கும் பக்கத்தில் சேர்ந்தாப்புல போனை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி முத்தம் கொடுக்குறாங்க. மாடசாமி அதை ரசிக்கிறாரு. பாண்டியம்மா முத்துப்பாண்டி சனியன் 3 பேத்துக்கும் கொட்டி வைக்க இடமெல்லாம் அந்த அளவுக்கு கெக்கலக்க போட்டு சிரிக்கிறாங்க. மாடசாமியும் கிடைக்காத பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அப்படி குறுகுறுன்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு. இன்னும் சில பேர்த்துக்கிட்ட எல்லாம் பேசிட்டு கடைசியா சண்முகத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சவுந்தரபாண்டி. கமெண்ட்ரி நம்பர்ஸ் கிட்ட எல்லாம் கிளுகிழப்பு போட்டி பேசினா மாதிரி இப்ப சண்முகத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் ஒரே அதட்டுல யாருமா பேசுறதுங்கிறாங்க. அப்படியே வாய் ஆன மாதிரி அப்படியே நிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயோ நம்பர் தெரியாம இப்ப சண்முகத்துக்கு பேசிட்டோமே, சண்முகம் தானே பேசுறது, காட்டு தீயாட்ட பறந்துகிட்டு வந்துருவானே, இதை எப்படி கட் பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப சவுந்தரபாண்டி போன கட் பண்ண பாக்குறாங்க. ஏமோ யாருமா பேசுறது, யாரு லைன்ல அப்படின்னு சண்முகம் அதட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் 4 எபிசோட்ல பார்க்கலாம்.